ஜெபத்தில் இருக்கலாம். ஹalleluya praise the Lord. யெஸ்ஐயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே நன்றி. ஹalleluya ஸ்தோத்திரம் யேசப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே நன்றி செலுத்துக்கிறோம் யேசப்பா. ஹalleluya இந்த மத்தியான கால நேரத்தில் கர்த்தாவே திரும்பி கர்த்தாவே ஐயா உங்கள் பிரசனத்தை கொண்டு வந்ததுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் யேசப்பா. ஐயா உங்க வச்சனத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறோம் யேசப்பா. யேசப்பா என் கூட நான் பேசுங்க கர்த்தாவே. ஏசையா ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஐயா நீங்க சீக்கிரமா வரப்போறீங்க கர்த்தாவே. ஸ்தோத்திக்கிறோம் ஏசப்பா. எல்லாத்தையும் கர்த்தாவே வருகைக்காக ஆயத்தப்படுத்துங்க கர்த்தாவே. ஸ்தோத்திக்கிறோம். பரிசுத்தவனரே உங்க பிள்ளைங்க கூட என்ன பேச வேண்டிய கர்த்தாவே. ஏசையா ஒருத்தர் கூட நீங்க பேசுங்க கர்த்தாவே. ஸ்தோத்திக்கிறோம். பிசாசுகள் தந்திரங்கள் எல்லாத்தையும் கர்த்தாவே இயேசு நாமத்துல வெட்டடிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திக்கிறோம். கொஞ்சம் பலப்படுத்துங்க. ஒரு வச்சம் எங்களை ஆட்சி கர்த்தாவே வரிக்காக கர்த்தாவே ஆயத்தப்படுத்துங்க. எங்க கர்த்தாவே மனசுகள் திரும்ப படிக்கணும் கர்த்தாவே. ஸ்தோத்திக்கிறோம். சாயமனு கர்த்தாவே. பரிசுத்தாவினரே இந்த நேரத்தை கை கொப்பு கொடுங்க. பிள்ளைங்களோட பேச வேண்டிக்கு இயேசுவின் நாமத்துல கேட்டு நல்ல பேசாவே. ஆமேன் ஆமேன். நம்ம ஃபர்ஸ்ட் செஷன்ல நம்ம கத்துக்கின விஷயம் முக்கியமா கர்த்தர் இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டு எவ்வளோ வேதனை அவர் அனுபவித்ததுக்கு அது பின்னாலுக்கு நோக்கம் என்னன்னா ரட்சிப்பட்ட நம்ம எல்லாரும் கூட அருமையான எப்படி தகுதி உள்ளவங்களா நிற்க வேண்டிய அவசரம் இருக்கிறது. அதுவா தகுதி உள்ளவங்க அர்த்தம் என்ன தகுதி வேணும்னா வசனத்தை பார்க்குறோம். இந்த உலகத்தில் நாம் வாழ்கொண்டு இருக்கும் போதே அது என்ன பண்ணோம், நம்ம அந்த தகுதியா பெற்றுக்கொள்ளணும். அங்க போன பொறுப்போடு அது மாதிரி அங்க எங்கேயுமே இன்னும் கிடைக்காது. இந்த உலகத்தில் நீ இப்படித்து இந்த உலகத்துல கர்த்தர் சொன்னபடி அவர் சொன்னது நீ ஆயத்தம் ஆவறியோ அது பிரகாரம்தான் உனக்கு பரலோகத்துல என்ன கிடைக்கு, பிரதிபலன் கிடைக்கு. அர்த்தம் பண்ணிச்சா? நீ இந்த உலகத்துல எப்படி நடக்கிறையோ அது பிரகாரம்தான் நீ பரலோகம் போகும்போது என்ன கிடைக்க போகுது, பலனு கிடைக்க போகுது. அங்க போன பொறுப்போடு ஸ்பெஷலா உனக்கு என்னமே கிடைக்க போறது இல்லை. இந்த உலகத்துல நீ என்ன செஞ்சியோ அதுக்கு தகுந்த பலன் தான் பரலோகம் கிடைக்கும். உதாரணத்துக்கு நீ இந்த உலகத்தை செஞ்ச வேலை பிரகாரம் தான் உனக்கு என்ன சம்பளம் கிடைக்கு. அதுவே கிடைக்குமா? எப்ப செய்யும் நீ அந்த சம்பளமோட கணக்கு போடாதுக்கு முன்னே என்ன பண்ணணும், நீ செய்ய வேண்டிய வேலைய சரியா எவ்வளவு செய்யணும் உனக்கு முடிஞ்ச வேலைக்கு. அது வந்துச்சா? சம்பளம் கணக்கு போடும்போது சம்பளம் வந்த போது நீ பண்றது ஒண்ணு இருக்காது. அதே மாதிரிதான் கர்த்தர் வரிக்கு முன்னையே இல்ல நாம இந்த உலகத்தை விட்டு போவதுக்கு முன்னையே கர்த்தர் எந்த நோக்கத்தோடு உன்னைய ரட்சித்தாரோ, எந்த பொறுப்பு ஒரு விசுவாசினி பண்ணணுமோ அந்த பொறுப்பைய என்ன பண்ணணும், செஞ்சு தீக்கணும். அப்படி இல்லாட்டி நீ கர்த்தர்கிட்ட போகும்போது நினைவம்படி வெக்கப்பட வேண்டியது வரும். புரியுது சொன்னது? என்ன பண்ண வேண்டியது? வெக்கப்பட வேண்டியது வரும். அது ஒரு நாள் 2 நாள் இருக்கிற வெக்கம் கிடையாது. அங்க தேவனோட கிடைக்க போற மதிப்பு இல்லை புகழ்ச்சி கூட எப்பவுமே இருக்கிறது. அதே மாதிரி உனக்கு கிடைக்க போற என்ன கிடைக்க போற அவமானம் கூட அப்பேற்பட்டதுதான். அது நாம் இந்த உலகத்துக்கு என்ன பண்ணோம், நம்ம கர்த்தர் நம்மளுக்கு என்ன கடல் கொடுக்குறாரோ அது நடந்து நம்மளுக்கு எந்த வேலை கொடுத்தாரோ அந்த வேலை செஞ்சு முடிச்சுதான் அங்க போக முடியும். இல்லாட்டி நீயே பரலோகத்துக்கு என்ன முடியாது. பரலோக இடம் மதிப்பு உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. இந்த விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும்.
அது புரியுதா? நம்ம ஆணுக்கு பத்தி கற்றுக்கிட்டு வரோம். ஆணுக்கு முதல்ல என்ன தேவன் நடக்கிறதுக்கு என்னாச்சு, அவருக்கு மனசு மாறி கர்த்தர் சித்தத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்குற ஒரு மனது இருந்துச்சு. நீங்க கூட கர்த்தர் பின்னா நடக்கணுமா, கர்த்தர் நடக்கணுமா, கர்த்தர் நிறைவேற்றணும் என்ன நீ மனசுக்கிறது மாறி கர்த்தர் சித்தத்துக்கு உங்க வாழ்க்கைய ஒப்பு கொடுக்கணும். எப்பயிட்டு நீ ஒப்பு கொடுத்து கர்த்தாவே என்னை எவ்வளோ நேசித்து ரட்சிப்பு கொடுத்தீங்க, நான் என்ன பண்ணணும், என்னை நீ பயன்படுத்துங்க உங்க மகிமைக்காக, எந்த நோக்கத்தோட என்னை என்ன பண்ண ரட்சித்தியோ நான் செய்ய வேண்டிய வேலை என்ன பண்ண எனக்கு தெரிவீன்னு எப்பயிட்டு நீ அவரோட பிரசன்னத்துல அவர் பாத சந்நிதியில நீயே கர்த்தர்கிட்ட என்ன பண்ற அலூரியோ கண்ணீரோட உண்மையா நீ ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் என்ன பண்ணுவாரு, உன்னை அவரோட வழிய காமிப்பாரு, அவர் சித்தத்தை அறிவிக்கவாரு. எப்ப சித்த பிரகாரம் நடந்துட்டு வரையோ வாழ்க்கை அப்படி நீ என்ன பண்ற அது பிறகு நடக்கிற நீ ஒப்பு கொடுத்து நடக்கிறையோ ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு என்ன தேவனுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்புங்கிறது சம்பந்தம்ங்கிறது ஐக்கியம்ங்கிறது என்ன ஏக்கமாகும். எப்ப இது ஏக்கமாகுதோ ஆட்டோமேட்டிக்கா லைஃப் மாறிடு. அப்படின்னு லைஃப்னு அர்த்தம் என்ன, உங்களோட குணங்கள் மாறிடு. அதே மாதிரி ரெண்டாவது 4 நாள் என்ன வரும் தெரியுமா, தைரியம் வரு. என்ன தைரியம் வரு, எம்பட கூட கர்த்தர் இருக்கிறார், நான் கர்த்தர் கூட இருக்கிறேன், கர்த்தர் பின்னால் நான் இருப்பேன். அப்படி என்ன பண்ண நீ கர்த்தரை என்ன பண்ண வாழ்றது கத்துக்குவேன். அப்ப கர்த்தர் உங்களோட என்ன ஆவாரு, மகிமை படுவார். எப்ப நீ மகிமையா வாழ்றியோ ஆட்டம் ஒரு நாள் வரு உன்னை கூட என்ன பண்ண கர்த்தர் அவர்கிட்ட கொண்டு போவார். இல்லாட்டி முடியாது, இல்லாட்டி ஆகாது. ஆணோக்கு மிஞ்சின கிருபை இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்குது. இதனால அவர்கிட்ட இருந்தது என்ன, நம்மகிட்ட இருக்கிறது என்ன, அவருக்கு இல்லாத கிருபை நம்மளுக்கு என்னக்குது. அந்த குப்பையை நம்ம என்ன பண்ணணும், நிர்லட்சம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. பண்ண கம்மல் இருப்பார் அவரு, சொல்லுங்க. உனக்கு இத்தனை தந்திருக்கிறாரு, அது தகுந்த பலன் நீ கொடுக்காட்டி கர்த்தரை விட்டடிச்சிருவாரா அவனையா, சொல்லுங்க. இல்லையா, உனக்கு எவ்வளோ காசு கொடுத்து என்ன அந்த வேலை செய்யன்னு சொல்லியிருக்கிறாரு, நீ அந்த வேலையை சரியா செய்யாட்டி கணக்கு கேட்பார் இல்லையா. நான் இதை பாரு, இது மாதிரி இந்த வேலை செய்ய சொல்லி உனக்கு இவ்வளோ பணம் தந்த, இன்னும் வேணும்னு நான் கொடுக்குறேன்னு சொன்னேன், மாதிரி நான் சொன்ன பின்னி எதுக்கு செய்யலுது, கணக்கு சொல்லு, எதுக்கு எப்படி செலவு பண்ண சொல்லு. கேட்பாரு கேட்க மாட்டாரா, கேட்பாரு கேட்க மாட்டாரா, கேட்பாரு. இது பண்ணி ரோமர்ல படிச்சோம் இல்லையா, 14:10 இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன, நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன, நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. என்ன வாசிங்க கீழே. அந்தபடி முழங்கால்கள் யாவும் எனக்கு முன்பாக முழங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்றாய் கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். என்ன சொல்லணுமாமா, கணக்கு ஒப்பு கொடுக்கணுமாமா. என்ன கொடுக்கணும்பா, சொல்லுங்க கெட்டியா.
கணக்கு ஒப்பு கொடுக்கணுமாமா. கணக்கு எழுதுறீங்க நீ? யார் பத்தி கொடுக்கணும் கணக்கு? அவங்க பத்தி இவங்க பத்தி கிடையாது. கேக்குறீங்களா? அவங்க பத்தி இவங்க பத்தி கிடையாது கணக்கு சொல்றது. அவங்க பத்தி சொல்லுங்க இவங்க பத்தி சொல்லுங்கன்னு கர்த்தர் கேட்க மாட்டாரு. உங்களோட பத்தி கேட்பாரு அவரு. உங்களோட கணக்கு நீங்க சொல்லணும். நீங்க வேலை செய்யறீங்கல்ல, எஜமானுக்கு வேலை செய்யறீங்க, அவர் என்ன பண்ணுவாரு? வேலை கொடுப்பாருல்ல, கொடுத்த முறை என்ன பண்ணுவோம்? நீங்க கணக்கு சொல்லணுமல்ல, சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி சர்வ வல்லவன் தேவன், உன்னைய ரட்சித்த தேவன், உன்னை குர்பனையில வச்சிருக்கிற தேவனுக்கு என்ன பண்ண நீ கணக்கு சொல்ல. யார் பத்தி? உங்களை பத்தி. கணக்கு எப்படி பண்ணுவார் சொல்லுங்க? கணக்கு பண்ற பழக்கம் இருக்குது உங்களுக்கு எல்லாத்துக்கு? பண்ணுவியா? கணக்கு பண்ணுவியா? மனுஷன் கணக்கு பண்ணுவியா? பண்ணுவீங்களா இல்லையா? என்ன கணக்கு எப்படி பண்ணுவோம்? வந்தது என்ன, கொடுத்தது என்ன, போனது என்ன, அதெல்லாம் பண்ணணும் இல்லையா? அதே மாதிரி கர்த்தர் நம்மளுக்கு என்ன பண்றாரு? கணக்கு கேட்க மாட்டா? செய்யல செஞ்சதெல்லாம் செஞ்சுட்டு கர்த்தர் மன்னிச்சுக்க அப்படின்னாக்கா கணக்கு போயிருமா? புரியுதான் சொல்றது? கர்த்தரால நம்மளை மன்னிச்சுட்டாரு. நம்ம செஞ்ச பாவம் என்ன பண்ண அவரு மன்னிச்சுட்டாரு, விடுதலை கொடுத்துட்டாரு. அது முடிஞ்சா பாவம் என்ன பண்ணாரு? பாவத்தை மன்னிச்சு நம்ம பாவம் மூலம் வர தண்டனை எல்லாம் என்ன பண்ணாரு? அவரு சிலுவையில் அவரு ஏற்றுக்கிட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்தாரு? விடுதலை மன்னிப்பு கொடுத்துட்டாரு, கணக்கு எடுத்துட்டாரு. அதே இல்லாம என்ன பண்ணாரு? விடுதலை கொடுத்தாரு, பரிசுத்தமாக்கிட்டாரு, உன்னைய சுதந்திரவாளாக்கிட்டாரு இல்லையா? அவளையா சுதந்திரவாளியா என்ன பண்ணாரு? உன்னைய அவரு வசனம் கொடுத்துட்டு வர்றாரு இல்லையா? ரட்சிப்பட்ட அப்புறம் உனக்கு உபதேசங்கிறது இப்படி வருதா இல்லையா? இல்லையா? அதில் பரிசுத்த வேதம் கொடுத்தாரா? உனக்கு பரிசுத்தாவை கொடுத்தாரா? சபையை கொடுத்தாரா? அதே எத்தனை நன்மைகள் பண்ணிட்டு வர்றாரா? இத்தனை பண்ணிட்டு வர்றாரு. அதே இல்லாம உனக்கு ஆயுஷ் கொடுத்தாரு, ஆரோக்கியம் கொடுத்தாரு, உனக்கு உத்தியோகம் கொடுத்தாரு, பணம் கொடுக்குறாரு, எல்லாம் கொடுத்துட்டு வர்றாரு இல்லையா? எப்ப இருந்து? நீ பிறக்காதுக்கு முன்னது கொடுத்துக்கிறாரு, நீ பிறந்த மறுப்போடு கொடுத்துட்டு வர்றாரு. ரட்ச பட்டம் பிடாது மீன கொடுத்தாரு, ரட்ச பட்டம் மறுப்போடு உனக்கு கொடுத்துட்டு வர்றாரு. இதெல்லாம் யாரு கொடுத்தது? தேவன் கொடுத்துட்டு வர்றாரு. எந்த கொடுத்தாரு? எந்த கொடுத்துட்டு வர்றாரு? அவர் சித்தத்தை என்ன பண்றதுக்கு? செய்யருக்கு. அவர் சொன்னபடி நீ செய்யருக்கு. நாம என்ன பண்றோம்? அவர் என்ன சொல்ற செய்ய மாட்டேங்கிறவன் நம்ம கேட்டு இஷ்டம் வந்துச்சு அது பிரகாரம் நடந்துட்டு போனா என்ன இருக்குதா? அது கணக்கு எழுதுவார் இல்லையா? எனக்கு கொடுத்துருக்குற இவ்வளோ இவ்வளோ எனக்கு கொடுக்குற ஆயுஷ் கொடுத்துருக்குற, உனக்கு இவ்வளோ ஆரோக்கியம் கொடுத்துருக்குற, சபையை கொடுத்துருக்குற, வச்சனம் கொடுத்துருக்குற, எல்லாம் நீ நல்லா புரிஞ்சுக்கணும். 2 ரகமான காரியங்கள் கருத்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். என்ன? உலக சம்பந்தமான சரீர சம்பந்தமான நன்மைகள் நம்மளுக்கு பண்ணிட்டு வராரு, అలాగే ஆவிக்குரிய நன்மைகள் கூட பண்ணிட்டு வராரு. இதெல்லாம் அனுபவிக்கிற நாம கர்த்தரை எப்படி நாம் மகிமைப்படுத்துறோம்? கேக்குது எல்லாத்துக்கு? ஏன்னா கர்த்தரை எப்படி மகிமைப்படுத்துறோம்? கர்த்தருக்காக நான் என்ன பண்றேன், என்ன பண்ணிட்டு வரோம்? புரியுதா? கர்த்தருக்கு மட்டும் கொடுத்துருக்குது யாரு? கர்த்தர் கொடுக்காம உனதா? நீ சம்பாதிச்ச கஷ்டப்பட்டு, நான் கஷ்டப்பட்டு படித்தேன், நான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், நான் கஷ்டப்பட்டு உத்தியோகம் சம்பாதிச்சுக்கிட்டேன், நான் கஷ்டப்பட்டு அது பண்ண இது பண்ண இத்தனை மாதிரி சொல்கிறோம் இல்லையா? சொல்லுங்க. நீ கஷ்டப்பட்டு தான் வந்துச்சா? அது உனக்கு படித்து வச்சோன்னு சாமர்த்திய சக்தி எல்லாம் கொடுத்து யாரு? ஞானம் கொடுத்து யாரு?
உங்களுக்கு உயிர் கொடுக்குறது யாரு? கர்த்தர் கொடுத்த காத்துனால தானே பிழைக்கிற நீ இல்லையா? அவர் கொடுத்த தண்ணி தானே குடிக்கிற. புரியுதா? இத்தனை கர்த்தர் கொடுத்துட்டு வராரு, மேடம் என்ன பண்றோம்? இதெல்லாம் நாம் பயன்படுத்திக்கிட்டு நம்ம கௌரவத்துக்காக, நம்ம பொழிச்சுக்காக, நம்ம சுகத்துக்காக, நம்ம ஆனந்துக்காக என்ன பண்ண நம்ம கணக்கு சொல்லணும் இல்லையா? கேட்க மாட்டாரா? உனக்கு இந்த நேரத்தை எதுக்காக செலவு பண்ற? உனக்கு இவ்வளவு டைம் கொடுத்த, ஆயுசு கொடுத்த டைம் 24 ஹவர் கொடுத்தாரு, எதுக்காக செலவு பண்ற நீ? அது கூட கணக்கு சொல்லணும். எல்லாம் அவர் என்ன கொடுத்தா எல்லாம் கணக்கு சொல்லணும். உனக்கு இந்த உலகத்துல கொடுத்த ஆயுஷ் அதை பத்தி கணக்கு சொல்லணும். அப்போ அது சொல்ல யாரு பர்த்டே பண்ணிக்கிறவங்களுக்கு ஒரு 2 உதாரணத்தோடு இதுக்கு சொல்லியிருக்கிறேன் நான் மாதிரி படி சொல்றேன். பர்த்டே வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? நீ சந்தோஷப்படுறது இல்லை, செலிப்ரேஷன் பண்ணிக்கிறது இல்லை. அன்னைக்கு என்ன பண்ணணும் நீ தெரியுமா? பயப்படணும். இது தெரியுமா? கர்த்தர் கொடுத்தா ஆயுஷ்ல ஒரு வருஷம் என்னாச்சு? போயிடுச்சு, கம்மியாயிருச்சு. இந்த வருஷம் எப்படி நீ பயன்படுத்தின? எப்படி பயன்படுத்தின? கொஞ்சம் பேருக்கு டைரி எழுதுறது நம்ம இது பண்ணுவாங்க, அது ஒரு ஹாபி. டைரி அர்த்தம் என்ன? டைரி இதுதான் டைரி தெரியுமா? இல்லை என்ன பண்ணுவாங்க அவங்க? என்னென்ன பண்ணாங்களோ எல்லாம் எழுதுவாங்க இல்லையா? அன்றைக்கி எல்லாம் நடந்தது எழுதுவாங்க. நல்லது தான். அப்போ நாம கூட இன்னைக்கு கர்த்தர் ஒரு நாள் கொடுத்தாரு, நான் இவ்வளோ தூங்கினேன், இந்த டயத்தை இது பண்ணேன் கரெக்டாக எழுதி பாருங்க. யதார்த்தமா லாஸ்ட்ல வந்து கர்த்தருக்கு என்ன பண்ணேன்? இன்னைக்கு 24 ஹவர் கர்த்தர் கொடுத்தாரு இல்லையா? எனக்காக என்ன பண்ண? நானு கவனிக்கணும், கர்த்தருக்கு என்ன பண்ணேன்? அப்படி கணக்கு போட்டாக்க, நாம கணக்கு போட்டுக்கிட்டாக்க நம்மளுக்கு புரிஞ்சு வந்துடும். நாமளும் இவ்வளவு கணக்கு போடும்போது கர்த்தர் பரலோகமால கணக்கு நடக்குதா இல்லையா? பரலோகம் போகும்போது அந்த டைரி நம்ம மினுக்காண்டு வருமா இல்லையா? வராதா? அதில் போவோமா பரலோகத்துக்கு? அப்படி தெரிஞ்சுன்னா நம்ம போய் அங்கே போய் அந்த டைரி பார்க்க கூடாது, அங்கே போய் நிற்க முடியாது. வேண்டாம், எங்கே போற? சான்ஸ் கிடையாது. கம்பல்சரி போய் தான் தீரணும். அல்லேலூயா. தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை. இந்த உலகத்துல நம்ம தப்பிச்சுக்கலாம், வேணா பரலோகத்துக்கு போய் தப்பிக்க முடியாது. இது வாசம் நடக்க போற இது. ஏதோ நான் என்ன சொல்லல, ஏதோ நான் ஊகிச்சுக்கிட்டு சொல்லல, கற்பனை பண்ணி சொல்லல, ஏதோ கதை சொல்லல. நான் பைபிள் இருக்குதாம்மா, நீங்க சொல்ற பவுல் சொல்ற நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவா? அவரோட நியாய பீட்ட மீன் என்ன பண்ணா நின்று என்ன பண்ண போறா? அவங்க பத்தி கணக்கு சொல்லணும். அதனால நீ ஜாக்கிரதை நடந்துக்கணும். நேரத்தை கர்த்தர் கொடுத்த தம் டயத்தையும் என்ன பண்ணணும்? நல்லா பயன்படுத்திக்கணும். உங்களுடைய இஷ்ட பிரகாரம் பயன்படுத்துறது இல்ல, தேவனுடைய இஷ்டத்தை பிரகாரம் பயன்படுத்த கத்துக்கணும். புரியுதா? நாலு கத்துட்டு போன கர்த்தாவே இதுக்கு நீ சொன்னது செஞ்ச இந்த இடத்துல தைரியம் உனக்கு இருக்கணும். ஆதியில தேவன சத்தம் கேட்கும்போது எப்படி ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்க? ஓடி போய் கர்த்தர் கூட இருந்தா ஓடி ஓடி அவர் கூட ஐக்கியம் பண்ணாங்களோ. நாளைக்கு ஏசாய் கூப்பிட்டாங்க, அவர்கிட்ட போய் என்ன பண்ணணும்? சந்தோஷமா அவரு கூட சந்தோஷப்படுற ஒரு நிலம் இருக்கணும். அதை தப்ப கர்த்தர் கூப்பிடும் போது ஓடி போய் ஒளிகிற நிலைமை இருக்கக்கூடாது. ஓடி போய் ஒளிகிற நிலைமை இருக்கக்கூடாது. உதாரணம் சொல்றேன். ஆதாம் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு
ஒழிஞ்சுக்கிட்டாங்க, அது என்ன கச்சடா போட்டுக்கிட்டாங்க, வேஷம் போட்டுக்கிட்டு பிரயத்தனம் பண்ணாங்க. வேணா உனக்கு எனக்கு அந்த சான்ஸு இல்லை. நீ எங்கேயும் ஓட முடியாது, ஓடி ஒதுக்க அவகாசமே இல்லை. நின்று கணக்கு சொல்ல வேண்டியதா. அதில் இந்த உலகத்தில் இருக்கும்போது நாம் என்ன பண்ணணும், நம்ம கணக்கு கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு அன்பு கூறுவேன் பாட்டு பாடுற வேணா, நம்ம அன்பெல்லாம் எது மேலே இருக்குது, உலகத்து மேலே சரீரத்து மேலே இருந்தாக்க நீ என்ன கணக்கு எழுதுற, என்ன கணக்கு எழுதுமா, என்ன கணக்கு எழுதுற சொல்லுங்க, என்ன கணக்கு எழுதுற, தப்பு கணக்கு எழுதுற, தப்பு கணக்கு எழுதுவோம் இல்லையா, எழுதுல எப்பவுமே. 100 ரூபா கொடுத்தாரு, செலவு பண்ணிட்டு வர சொன்னார். நீ என்ன பண்ண, 10 ரூபா செலவு பண்ண. வீட்டில் வந்து என்ன கணக்கு சொன்னேன் சொல்லுவோம்ல, 10 ரூபா 15 ரூபா ஆகிப்போச்சு. 10க்கு என்ன 15 ரூபா கணக்கு போட்டுருமா ஓடுவீங்களா? அப்போ வீட்டில் காசு கொடுப்பாரு, நேற்று வீட்டுக்கார் காசு கொடுக்குவாரு, மார்க்கெட்டுக்கு 100 ரூபா 150 ரூபா கொடுத்தாரு நினச்சிக்க, செலவு பண்ணா எல்லாம் ஆகிப்போச்சுனாக்கா, எல்லாம் ஆகிப்போச்சு. நிச்சயமான கொண்டு வச்சிருப்பீங்க தனியா, அது எந்த நோக்கத்தோடு பண்ணீங்களா நமக்கு தெரியாது, வேணா வச்சிருப்பீங்க. என்ன சொல்லுவா, எல்லாம் ஆகி போச்சு. அது பண்ணுச்சா? அது மாதிரி நாமளும் கர்த்தர்கிட்ட என்ன பண்றோம், தப்பு கணக்கு. நான் வந்து ஒரு உதாரணம் சொல்றேன். அதே மாதிரி எத்தனை நம்ம செய்யறது ஒண்ணு, சொல்றது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு, பாடுறது ஒண்ணு, இதெல்லாம் கூட கர்த்தர் நினைவாது. சங்கீதக்காரன் வந்து பேச சொல்றான்னு தெரியுமா, கர்த்தாவே உங்களோட சந்நிதியில் உங்களோட முக பிரகாசத்துல நம்ம ரகசியமான பாவங்கள் எல்லாம் தெரியுதாமா. இங்க அவர் ஜெபம் பண்ணும் போது, அவர் பிரசன்னத்தை பார்க்கும்போது என்ன தெரியும், அவர் சந்நிதியில் அவர் ரகசிய பாவங்கள் தெரியும் போது பரலோகத்து டைரக்டா பிரசன்னத்துக்குள்ளே போய் நிற்க போறோம். அவ்வளோதானே? அல்லது போய் என்ன பண்ணி போற நிற்கும்போது அப்ப எங்க தெரியும், தெரியாதா? மொத்தம் தெரியும். அவர்கிட்ட என்ன மறைவா இருக்கிறது எதுவுமே இல்ல. அவரோட பிரசந்தம் வந்து ஒரு பாறைய, அந்த பிரசந்தம் என்ன நிக்க வைக்க முடியல. தானே மோசே போலாம் சொன்ன மோசே எங்க வச்சாரு, பாறை சொந்தல் வச்சாரு. வச்சாரு அது கூட என்ன பின்பாகத்தையே பாருங்க சொன்னாரு. அந்த பின்பாகத்தை அந்த பாறை கொழுந்த பார்த்து, பாறை கொழுந்தே அவர் பிரசனம் தெரிஞ்சிச்சுன்னா அவர் பிரசந்த வல்லம் என்னமோ நம்ம ஆலோசனை பண்ணிக்கோங்க. அதை பார்த்து விழுந்துட்டார்ல. அப்போ யோகானு அவர் பார்த்தாரு, தரிசனம் பார்த்தாரு, என்ன செத்து போன மாதிரி கீழே விட்டாராம்மா. பிரியா சகோதரி சகோதரன், நான் தானியேல் అయితే தேவதூதரை பார்த்து விழுந்துட்டாரு. தேவதூதரை பார்த்து அவரே அது செத்த மாதிரி விழுந்துட்டாராம்மா. அது பரலோகத்துல இந்த உலகத்துக்கு வந்து தரிசனம் பார்க்குறவங்கள விழுந்தாக்க நம்ம டைரக்ட் போய் பரலோகத்துக்கு போக போறோமே. அவர் மின்னுக்காண்ட எப்படி இருப்போம் நம்ம? அந்த உனக்கு என்ன வேணும், யதார்த்த வாழ்க்கை வேணும். அதாவது அர்த்தம் என்ன, உன்னது ஒன்ற மாதிரி நடக்கிற வாழ்க்கை வேணும், இருக்கிற மாதிரி பேசுற வாழ்க்கை வேணும். அவர் சொன்ன போய் நடக்கிற இது என்ன வேணும் வேணும் என்ன நம்ம எல்லா பற்றி என்ன பண்ண கணக்குங்கிறது. அது 2:16 ரோமர் 2:16 2:16 என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷனுடைய அந்தரங்கங்களை கொண்டு நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். புரியுதா? நியாய தீர்ப்பு விளங்குற நாள்ல உறுதிய ரகசியங்கள் எல்லாம் வெளிப்படுமாமா. ஒரிஜினல் இருக்கிற ரகசியங்கள்லாம் என்ன பண்ண வெளிப்படு.
பாரு, அவர் மேலே நிற்கும் போது என்ன ஆகும் தெரியுமா? நம்ம பாவங்கள் நம்ம ரகசியமா இருக்கிறதெல்லாம் என்ன பண்ண ஒரு மினுக்கா இது தெரியுற மாதிரி ஆகாசம் தெரியுது. ஒரு ஸ்க்ரீன் மேல இன்னைக்கு ஃபிலிம் நடக்கிற மாதிரி என்ன போகுது? நாம நம்ம கொடுக்குறதால வெளியே போகுது. நீங்க பாருங்க, எக்ஸ்ரே லைட் கீழே வந்தது என்ன ஆகுது? உள்ளுக்கு இருக்கிறதெல்லாம் தெரியுற மாதிரி கர்த்தரமே போகும்போது என்ன போகும்? அந்த அந்த வெளிச்சத்துல அந்த மகிமையில என்ன பண்ண நாம கூட தெரிய பார்க்க போறோம் அப்படின்னு தான் இந்த வசனம் சொல்லுதா. யோவான் 5:22. அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமல் நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். இங்கேயாமா யார் நியாயத்தீர்ப்பு பண்ண போறாங்க? நியாயத்தீர்ப்பு பண்றது யாரு? குமாராகிய இயேசு கிறிஸ்து. நாம இன்னைக்கு என்ன பண்றது தெரியுமா? செய்தாலும் செஞ்சுட்டு ஏசாப்பா மன்னிச்சுன்னு கேட்டுருக்குறோம் இல்லையா? இயேசு கிறிஸ்து யாரு? அன்புள்ளவர். அவர் நம்மளை மன்னிக்கிறவர். அவ்வளவுதானா? நாளைக்கு யார் நிக்க போறாங்க? அவரே. யாரையும் நீங்க மன்னிச்சுட்டான்னு நினைக்கிறீங்க, அவரே நாளைக்கு என்ன பண்ண போறாரு? நியாய தீர்ப்பு நிக்க போறார். நியாயாதிபதி நிக்க போறார். நியாயாதிபதி நிற்கும் போது அவர் சொந்தமா மன்னிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. எப்படி தீர்த்து விட்டான அவரு? தீர்ப்பு எப்படி வரு? அவர் மினுக்கான் இருக்க போது என்ன? ஜீவ புஸ்தகம் இருக்க போது, இந்த பரிசுத்த வேதம் இருக்க போது, அவர் மினுக்கான் என்ன இருக்குது? நம்ம எழுதுதல்ல பரலோகம் எழுதப்பட்ட அந்த கிரந்தம் இருக்க போகுது. அது பிரகாரம் அவர் என்ன பண்ணுவாரு? நியாய தீர்ப்பு பண்ணுவாராம். ஜட்ஜும் இருக்கிறார். ஜட்ஜு எப்படி அவர் சொந்தமா சொல்ல முடியுமா? தீர்ப்பு எப்படி சொல்லுவாரு? சட்டப்பிடிக்கு எந்த குற்றத்துக்கு எந்த தண்டனை கொடுக்கணுமோ அந்த பிரகாரம் தான் கொடுக்க முடியும். அது தப்பா? அவர் இஷ்டத்துக்கு எனக்கு மன்னிக்கிறதுக்கு அவகாசம் இல்லை. அதுக்கு அவகாசம் இருக்குதா? இல்ல. சட்டப்படிதான் என்ன பண்ணணும். அதே மாதிரி நாளைக்கு அவர் இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியா வந்து நிற்க போறார்.